ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாயா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாப்பாடை பற்றியோ ஜூஸை பற்றியோ எதுவுமே பேச போகிறது இல்லைங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிசம்பர் பூ பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னா 70s 80s 90s பெண்களோட வாழ்க்கையில் இந்த டிசம்பர் பூக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இருந்ததுங்க. இந்த டிசம்பர் பூ பார்த்திங்கன்னா வைலட் கலர், நாம கலர், டார்க் பிங்க்கு, லைட் பிங்க்கு, ஒயிட் கலர், ரெட் கலர்னு ஒரு 6-7 வெரைட்டி இருக்குங்க. இந்த டிசம்பர் பூ இல்லாத வீடுகளே இருக்காது. அதே மாதிரி அந்த 3 மாதம் இந்த டிசம்பர் பூ பூக்கிற காலத்தில் இந்த பூ வைக்காத பெண்களே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பூக்கடைகளில் பார்த்திங்கன்னா இந்த பூ எல்லா இடத்துலையுமே கலர் கலராக கட்டி வைப்பாங்க. ஸ்கூலுக்கு போனோம்னா நாங்கள் எல்லாருமே இந்த டிசம்பர் பூவை தலை நிறைய வச்சுட்டு தான் போவோம். ஸ்கூலில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே ஸ்கூலே பூக்காடாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த டிசம்பர் பூ இருக்கும். அது மட்டும் இல்லை, எங்களுக்குள்ள பெரிய காம்படிஷனே நடக்கும். யார் வீட்டில் என்ன கலர் பூ பூக்குதுன்னெலாம் ஒரு காம்படிஷனே நடக்கும். அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு போவோம். அங்கெல்லாம் பட்டு இப்போ கூப்பிடுற மாதிரி ஆன்ட்டி அங்கிள் அப்படிலாம் நாங்கள் பேச மாட்டோம். ரொம்ப உரிமையோட அத்தை மாமா மாமி அப்படி தான் பேசுவோம் நாங்கள். அதே மாதிரி அந்த பிள்ளைங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் ஓலை வீடு, ஓடு வீடு, மெத்த வீடு, இந்த மாதிரி வித்தியாசங்களும் கிடையாது. இந்து முஸ்லீம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. மனசுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. எல்லாருமே ஜாலியாக உரிமையோடு பழகணும் நாங்கள். அதே இந்த டிசம்பர் பூ அப்படிங்கிறது எங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கமாக இந்த பூ இருந்தது. இப்போ காலகட்டத்தில் பூவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு டிசம்பர் பூனா என்னன்னு தெரியல. யாரும் இந்த பூ வைக்கிறதும் கிடையாது, யூஸ் பண்ணுறதும் கிடையாது. ஆனால் இந்த டிசம்பர் பூ எங்கள் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. பாய்.